தருமபுரியின் செய்திகளுக்காக சி தரணி. இன்றைய முக்கிய செய்திகள். 400 ஆண்டுகால பழமை வாய்ந்த முழியன் குளத்தை மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் திறந்து வைத்து கிராம மக்கள் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்தார். புதுச்சேரியில் புனரமைக்கப்பட்ட பழைய கலங்கரை விளக்க திறப்பு விழாவில் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கலந்து கொண்டு திறந்து வைத்தார். சர்வதேச போதைப்பொருள் எதிர்ப்பு தினத்தை ஒட்டி புதுச்சேரியில் காவல்துறை சார்பில் மாரத்தான் போட்டி நடைபெற்றது. நானூறு ஆண்டுகால பழமை வாய்ந்த முழியன் குளத்தை மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் திறந்து வைத்து கிராம மக்கள் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்தார். புதுச்சேரி அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்துக்கு உட்பட்ட பூரணாங்குப்பத்தில் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள், தொழில் நிறுவனங்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் ஆகியோரின் பங்களிப்புடன் சீரமைக்கப்பட்டுள்ள 400 ஆண்டுகால பழமை வாய்ந்த முழியன் குளத்தை மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் திறந்து வைத்து கிராம மக்கள் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்தார். பின்னர் குளக்கரையில் மரக்கன்றுகளை நட்ட மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் குளத்தை சீரமைக்க நிதி வழங்கிய பல்வேறு தொண்டு நிறுவனங்கள், தொழில் நிறுவனங்கள், சமூக அமைப்புகள் மற்றும் ஊர் பொதுமக்களுக்கு நினைவு பரிசுகளை வழங்கி கௌரவித்தார். இந்த நிகழ்ச்சியில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் சிறப்புரையாற்றினர். பாராளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் செல்வ கணபதி, சட்டமன்ற உறுப்பினர்கள் ராமு, ஜோஸ் சார்லஸ் மார்டின், உள்ளாட்சித்துறை இயக்குனர் ஆதர்ஷ், செய்தி மற்றும் விளம்பரத்துறை இயக்குனர் சுரேஷ்ராஜ் ஆகியோர் இந்த விழாவில் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் புனரமைக்கப்பட்ட பழைய கலங்கரை விளக்க திறப்பு விழாவில் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கலந்து கொண்டு திறந்து வைத்தார். புதுச்சேரியில் புனரமைக்கப்பட்ட பழைய கலங்கரை விளக்க திறப்பு விழா கடற்கரை சாலையில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கலங்கரை விளக்கத்தை திறந்து வைத்தார். துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் இவ்விழாவில் கலந்து கொண்டார். புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி, மாநிலங்களவை உறுப்பினர் செல்வ கணபதி, சட்டமன்ற உறுப்பினர் விக்னேஷ் கண்ணன், தலைமைச் செயலர் சரத் சௌகான் மற்றும் மத்திய GST துறை அதிகாரிகள் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். சர்வதேச போதைப்பொருள் எதிர்ப்பு தினத்தை ஒட்டி புதுச்சேரியில் காவல்துறை சார்பில் மாரத்தான் போட்டி நடைபெற்றது. சர்வதேச போதைப்பொருள் எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு போதைப்பொருள் பயன்பாட்டிற்கு எதிராக பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கத்தில் புதுச்சேரி காவல்துறை சார்பில் கடற்கரை சாலையில் மாரத்தான் போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியை இணை காவல்துறை DIG சத்யசுந்தரம் மற்றும் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன் ஆகியோர் கொடியசைத்து தொடங்கி வைத்தனர். பின்னர் காவல்துறை அதிகாரிகள், காவலர்கள் மற்றும் பல்வேறு பிரிவுகளைச் சேர்ந்த பணியாளர்கள் ஆர்வத்துடன் மாரத்தான் போட்டியில் பங்கேற்று ஓடினர். போட்டியின் மூலம் போதைப்பொருள் பயன்பாட்டால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து சமூகத்தில் விழிப்புணர்வை ஏற்படுத்தவும், போதைப்பொருள் இல்லாத ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்க அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என்ற விழிப்புணர்வு செய்தியும் வலியுறுத்தப்பட்டது. மாரத்தான் போட்டி நிறைவடைந்ததைத் தொடர்ந்து வெற்றி பெற்ற காவல்துறை அதிகாரிகள் மற்றும் பணியாளர்களுக்கு பாராட்டு சான்றிதழ்கள் மற்றும் கோப்பைகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். இந்த நிகழ்ச்சிக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் புதுச்சேரி காவல்துறையின் போதை தடுப்பு பிரிவு அதிகாரிகள் மற்றும் காவலர்கள் சிறப்பாக மேற்கொண்டிருந்தனர். இந்த மாரத்தான் போட்டி பொதுமக்கள் மத்தியில் போதைப்பொருள் ஒழிப்பு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி மாநில போக்குவரத்து கழகத்தின் மின்சார பேருந்து ஓட்டுநர்கள் பணி பாதுகாப்பு மற்றும் அடிப்படை கோரிக்கைகளை வலியுறுத்தி நேற்று இரவு முதல் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மத்திய அரசு அறிவித்துள்ள சம்பள அளவின்படி ஊதியம் வழங்கப்படாமல் மிகவும் குறைவான சம்பளம் வழங்கப்படுவதாகவும், நாளொன்றுக்கு 16 மணி நேரம் வரை பணியாற்ற நிர்பந்திக்கப்படுவதால் கடும் மன உளைச்சலுக்கு ஆளாகி வருவதாகவும் ஓட்டுநர்கள் குற்றஞ்சாட்டினர். இந்த பிரச்சனைகள் குறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் பலமுறை தெரிவித்தும் இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றும் அவர்கள் வேதனை தெரிவித்தனர். மேலும் பணி பாதுகாப்பு, உரிய ஊதியம், மனிதநேய அடிப்படையிலான பணி நேரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை அரசு உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என வலியுறுத்திய ஓட்டுநர்கள் கோரிக்கைகள் மீது விரைவில் தீர்வு காணப்படாவிட்டால் அடுத்த கட்டமாக உண்ணாவிரத போராட்டம் உள்ளிட்ட தீவிர போராட்டங்களில் ஈடுபடுவோம் என எச்சரித்தனர். இந்த தகவலை வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டிருந்த ஓட்டுநர் பழனிவேல் பேட்டியின் போது தெரிவித்தார். ஆனால் நாங்கள் போராட்டத்தை கையெடுத்துட்டோம். எங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றி கொடுக்குற வரைக்கும் நாங்கள் வாகனத்தை இயக்க முடியாது, இயக்கவும் மாட்டோம். போராட்டம் என்றைக்குமே தொடரும்.
இவங்க எத்தனை நாளைக்கு சார்ஜ் இல்லாமல் நிறுத்துறாங்க, கரண்ட் இல்லாமல் நிறுத்துறாங்கன்றத நாம் பார்க்கணும். அதே போல் பார்த்தீங்கன்னா டிரைவருடைய சக்தி, அதாவது இவங்களுடைய சக்தி இல்லாத இதை மீறி எந்த ஸ்டேட்லேயுமே சரி தான் இவங்க என்ன பண்ணுறாங்கன்றதை நாங்களும் பார்க்குறோம். அதே போல் இதுக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு நாங்கள் போக நாங்கள் ரெடியாக இருக்கிறோம். உண்ணாவிரத போராட்டத்துக்கும் கூட நாங்கள் ரெடியாக இருக்கிறோம். இந்த கோரிக்கையை அவங்க நிறைவேற்றி கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக நாங்கள் வந்து வாகனத்தை இயக்குவோம். கம்பெனிக்கு என்ன ஃபேவரட்டாக கேட்குறாங்களோ அதுக்கு நாங்கள் அட்வான்டேஜாக இன்னும் நாங்கள் வந்து ஃபேவரட்டாக பண்ணி கொடுக்க நாங்கள் வந்து ரெடியாக இருக்கிறோம். இதை நாங்கள் வந்து எத்தனையோ லெட்டர் மூலிமா கொடுத்துட்டோம், எவ்வளோ போராடி பார்த்துட்டோம், எத்தனையோ ஸ்ட்ரைக் வச்சுட்டோம். ஆனால் அவங்க எதுவுமே எந்த ஒரு ரெஸ்பான்சிபிளும் நம்மளுக்கு கொடுக்கல. அதே போல் கம்பெனியில் இருக்கிறவங்களும் வேலை செய்கிறோம் பணியாளர்கள் எல்லாருமே வந்து உள்நாடு சரி மாதிரி அவங்க உள்ளுக்குள்ளே அவங்களே ஒரு கால்குலேஷன் போட்டு அவங்களே ஒரு டிபார்ட்மெண்ட்டை உருவாக்கி அவங்களே ஒரு விஷயத்தை பண்ணின்னு கொண்டுன்னு இருக்கிறாங்க. அதே போல் பிஆர்டிசி ரிட்டையர்மெண்ட் ஆள் அவங்க வந்து இங்கே பணி செய்கிறதுக்கு அவங்களுக்கு என்ன இது இருக்குது, அவங்கள வந்து கொண்டாந்து இங்கே வச்சு இது பண்ணுறாங்க. இங்கே இருக்கிற சூப்பர்வைசருக்கு எல்லாமே தெரியும். இதுக்கு முன்னாடி 3 மாதத்துக்கு முன்னாடி இந்த நிர்வாகத்தை எங்கள் டிரைவர் கண்ட்ரோலில் கொண்டு வந்து நாங்களே வந்து இந்த நிர்வாகத்தை ஒரு சில நேரத்தில் நாங்கள் செயல்பட்டு கொண்டு போனோம். இதுக்கு எல்லாமே வந்து தடையாக இருந்து ஒரு விஷயத்தையும் வந்து இந்த கம்பெனி எல்லாம் பண்ணுறாங்க. இந்த நிர்வாகம் வந்து முழுக்க சரியில்லை. இது எல்லாத்தையும் பண்ணி கொடுத்தாங்கன்னா நாங்கள் போராட்டத்தை கைவிடுவோம், இல்லைன்னா போராட்டம் நீடிக்கும். 8 மணி நேரத்துக்கு இப்போதைக்கு எங்களுக்கு 500 சில்லரை தான் கொடுக்குறாங்க. எங்களுடைய போராட்டத்தின்படி என்னன்னா 563 ரூபா. எங்களுடைய போராட்டத்தின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா 945 ரூபா எங்களுக்கு 8 ஹவருக்கு வரணும். இதுதான் எங்களுடைய கோரிக்கை. புதுச்சேரியில் விரைவில் சட்டப்பேரவைத் தலைவர் தேர்ந்தெடுக்கப்படுவார் என்று முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி உள்ளாட்சித்துறை சார்பில் திடக்கழிவு மேலாண்மை விதிகள் தொடர்பாக விழிப்புணர்வு பயிலரங்கம் தலைமை செயலகத்தில் நடைபெற்றது. முதலமைச்சர் ரங்கசாமி, தற்காலிக சட்டப்பேரவைத் தலைவர் அன்பழகன், அமைச்சர்கள் மல்லாடி கிருஷ்ணாராவ், ராஜவேலு, எம்எல்ஏக்கள் நேரு, சாய்ஜே சரவணன்குமார், செந்தில்குமார், தலைமை செயலர் சரத் சௌகான் உள்ளிட்ட பலர் இதில் கலந்து கொண்டனர். இந்த கூட்டம் 1 மணி நேரத்திற்கு மேலாக நடைபெற்றது. கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த முதலமைச்சர் ரங்கசாமி, திடக்கழிவு மேலாண்மை தொடர்பாக எம்எல்ஏக்கள் அவரவர் தொகுதிகளில் மக்களுக்கு விழிப்புணர்வை உண்டாக்க வேண்டும் என்பது சம்பந்தமாக ஆலோசனை கூட்டம் நடத்தப்பட்டது என்றார். அப்போது சட்டப்பேரவைத் தலைவர் தேர்தல் எப்போது என்று செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர். அதற்கு முதலமைச்சர் நடக்கும்போது வரும் என்று கூறிவிட்டு சென்றார். தவேகா எம்எல்ஏ சாய்ஜே சரவணன்குமார் கூறுகையில், தமிழக முதல்வர் விஜய் குப்பையை எடுப்பவர்களை உயர்ந்தவர்களாக பார்க்க வேண்டும் என்று சொல்லியுள்ளார். புதுச்சேரியில் துப்புரவு தொழிலாளர்களுக்கு இபிஎஃப் உள்ளிட்டவை கட்டவில்லை. ஏன் கட்டவில்லை? அப்படி கட்டாவிட்டால் அந்த பணத்தை அரசே பிடித்தம் செய்து கட்ட வேண்டும். அவர்களுக்கு உயிர்களுக்கு பாதுகாப்பு இல்லை. காப்பீடு செய்து கொடுக்க வேண்டும். குறைந்தபட்சம் ஒரு துப்புரவு தொழிலாளருக்கு ரூபாய் 25 லட்சம் காப்பீடு செய்து தர வேண்டும். இதனை சம்பந்தப்பட்ட தனியார் நிறுவனம் செய்து கொடுக்க வேண்டும். இல்லாவிட்டால் அரசே செய்ய வேண்டும். கிரீன் வாரியர், ஹெச்ஆர் ஸ்கொயர் ஆகிய நிறுவனங்கள் சிறப்பாக செயல்படவில்லை. அவர்களின் பணி மக்களுக்கு திருப்தி அளிக்கக்கூடியதாக இல்லை. திருபுவனை தொகுதியில் 10 வண்டிக்கு 5 வண்டிகள் தான் போட்டுள்ளனர். துப்புரவு தொழிலாளர்கள் 86 பேர் பணியில் அமர்த்த வேண்டும். ஆனால் 36 பேர் தான் பணி செய்கின்றனர். 50 பேர் பற்றாக்குறை அங்குள்ளது. அதனால் தொகுதி தூய்மையாக இல்லை. எனவே அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளோம் என்று அவர் கூறினார். பெங்களூருவில் தாய், தந்தை, தங்கையை சொத்துக்காக கொலை செய்து புதுச்சேரிக்கு தப்பி வந்த பெண்ணை போலீசார் பெங்களூரு போலீசாரிடம் ஒப்படைத்தனர். மது குடித்துவிட்டு தப்ப முயன்ற அவரது காதலனை போலீசார் கைது செய்து பெங்களூரு போலீசாரிடம் ஒப்படைத்தனர். பெங்களூரு ராமபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் சோமசுந்தர், கம்ப்யூட்டர் என்ஜினியர். இவரது மனைவி முத்துலட்சுமி. இவர்களுக்கு ஸ்வேதா, சுப்ரியா என 2 மகள்கள். ஸ்வேதா ஆந்திராவைச் சேர்ந்த கென்னத் என்பவருடன் திருமணம் செய்யாமல் கணவன் மனைவி போல வாழ்ந்து வருகிறார். இதனை முத்துலட்சுமி, சுப்ரியா ஆகியோர் கண்டித்துள்ளனர். இதில் ஆத்திரமடைந்த ஸ்வேதா தனது காதலன் கென்னத்துடன் சேர்ந்து பெற்றோர் மற்றும் தங்கையை கத்தியால் குத்தி கொலை செய்துவிட்டு தப்பி ஓடிவிட்டார். இதற்கிடையே புதுவையில் சந்தேகத்திற்கு இடமளிக்கும் வகையில் சுற்றித் திரிந்த ஸ்வேதாவை உருளையன்பேட்டை போலீசார் கைது செய்தனர். அப்போது அவரது காதலன் கென்னத் அவருடன் இல்லை. எனவே அவரை போலீசார் வலைவீசி தேடி வந்தனர். இதற்கிடையே கென்னத் அண்ணா சாலையில் உள்ள ஒரு மதுபாரில் மது குடித்து கொண்டிருப்பதாக உருளையன்பேட்டை போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. உடனே போலீசார் அங்கு விரைந்து சென்று அவரை மடக்கி பிடித்து கைது செய்தனர்.
அப்போது அவர் கையில் வைத்திருந்த பையில் கட்டுக்கட்டாக பணம், ஏராளமான பொருட்கள் இருப்பது தெரியவந்தது. இதனை போலீசார் பறிமுதல் செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதுகுறித்து பெங்களூரு போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு அவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். ஜோசாலுகாஸில் இயர் எண்ட் சேல் வந்தாச்சு. தங்க நகைகளுக்கான சேதார கட்டணத்தில் பிளாட் 50% தள்ளுபடி பெறுங்கள். இப்பவே ஷாப்பிங் செய்யுங்க. ஜோசாலுகாஸில் இயர் எண்ட் சேல் வந்தாச்சு. தங்க நகைகளுக்கான சேதார கட்டணத்தில் பிளாட் 50% தள்ளுபடி பெறுங்கள். இப்பவே ஷாப்பிங் செய்யுங்க. செய்திகள் தொடர்கின்றன. இளைஞர்கள் முன்னெடுத்த போதை ஒழிப்பு மாரத்தானில் 500க்கும் மேற்பட்ட மாணவர்கள் உற்சாகமாக பங்கேற்றனர். சர்வதேச போதை ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு இளைஞர்களின் முன்னெடுப்பில் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கான 5 கிலோமீட்டர் மாரத்தான் போட்டி புதுச்சேரி லாஸ்பேட்டை தாகூர் அரசு கலைக்கல்லூரி மைதானத்தில் நடைபெற்றது. பொறுமையா ரெட் ரூட்ஸ் கிரிக்கெட் சங்க இளைஞர்கள் ஏற்பாடு செய்திருந்த இந்த மாரத்தான் போட்டியை வழக்கறிஞர் கௌதம பாஸ்கரன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். தாகூர் அரசு கலைக்கல்லூரி மைதானத்தில் தொடங்கிய இந்த போட்டி 5 கிலோமீட்டர் சுற்றளவை கடந்து மீண்டும் அதே மைதானத்தில் நிறைவடைந்தது. இந்த போட்டியில் 500க்கும் மேற்பட்ட பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் ஆர்வமுடன் கலந்து கொண்டு தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். போதைப்பொருள் பயன்பாட்டுக்கு எதிரான விழிப்புணர்வை இளைஞர்களிடையே ஏற்படுத்தும் நோக்கத்தில் இளைஞர்களே முன்வந்து இந்த மாரத்தான் போட்டியை ஏற்பாடு செய்தது நிகழ்ச்சியின் சிறப்பம்சமாக அமைந்தது. பிரதான் மந்திரி கரீப் கல்யாண் அன்ன யோஜனா திட்டத்தின் கீழ் தொடர்ந்து மானியம் பயன்பெற அனைத்து பயனாளிகளுக்கும் தங்களது அலைபேசி எண்ணை 5/7/2026க்குள் சரிபார்த்து தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். பயனாளிகள் விவரப்பட்டியல் அனைத்து நியாய விலைக் கடைகளிலும் 27/6/2026 முதல் வழக்கமான வேலை நாட்கள் மற்றும் வார இறுதி நாட்களிலும் அலுவல் நேரங்களிலும் பார்வைக்கு கிடைக்கும் என்று புதுச்சேரி குடிமைப்பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரி குடிமைப்பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை சார்பில் வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில் தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் செயல்படுத்தப்படும் பிரதான் மந்திரி கரீப் கல்யாண் அன்ன யோஜனா திட்டத்தின் பயனாளிகளுக்கு தற்போது மாதந்தோறும் வழங்கப்பட்டு வரும் உணவு தானிய மானியம் நேரடி பயன் பரிமாற்ற முறையின் மூலம் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படுகின்றது. 2026 முதல் இந்த டிபிடி முறைக்கு பதிலாக மத்திய வங்கி டிஜிட்டல் நாணய அதாவது சிபிடிசி டிஜிட்டல் ருப்பி முறையின் வாயிலாக மட்டுமே மானியத் தொகை வழங்கப்பட உள்ளது. இதன்படி மானியத் தொகை பயனாளியின் பதிவு செய்யப்பட்ட அலைபேசி எண்ணுடன் இணைக்கப்பட்ட டிஜிட்டல் வேலெட்டில் டிஜிட்டல் நாணயமாக வரவு வைக்கப்படும். இந்த தொகையை அங்கீகரிக்கப்பட்ட நியாய விலைக் கடைகள், எஃப்பிஎஸ் மற்றும் பதிவு செய்யப்பட்ட விற்பனையாளர்களிடம் மட்டுமே உணவு தானியங்கள் வாங்க பயன்படுத்த முடியும். இதற்கான முன்னேற்பாடாக குடிமைப்பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை தங்களிடம் உள்ள பதிவுகளின் அடிப்படையில் தகுதியுள்ள பயனாளிகளின் அலைபேசி எண் மற்றும் ஆதார் எண் கொண்ட பட்டியலை சம்பந்தப்பட்ட நியாய விலைக் கடைகளுக்கு வழங்கியுள்ளது. எனவே பிரதான் மந்திரி கரீப் கல்யாண் அன்ன யோஜனா பயனாளிகள் அனைவரும் 5/7/2026க்குள் தங்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள நியாய விலைக் கடைக்கு சென்று தங்களது ஆதார் எண்ணுடன் இணைக்கப்பட்ட அலைபேசி எண் மற்றும் பயன்படுத்தும் அலைபேசி வருகையை சரிபார்க்க வேண்டும். திருத்தங்கள் தேவைப்பட்டால் உடனடியாக நியாய விலைக் கடை பொறுப்பாளரிடம் தெரிவிக்க வேண்டும். திருத்தம் செய்யப்பட்ட பின்னர் உறுதிப்படுத்துதல் தகவல் SMS மூலம் அனுப்பப்படும். பிரதான் மந்திரி கரீப் கல்யாண் அன்ன யோஜனா திட்டத்தின் கீழ் தொடர்ந்து மானிய பயன்பெற அனைத்து பயனாளிகளும் தங்களது அலைபேசி எண்ணை 5/7/2026க்குள் சரிபார்த்து தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். பயனாளிகளின் விவரப்பட்டியலில் அனைத்து நியாய விலைக் கடைகளிலும் 27/6/2026 முதல் வழக்கமான வேலை நாட்கள் மற்றும் வார இறுதி நாட்களிலும்
அலுவல் நேரங்களிலும் இது பார்வைக்கு கிடைக்கும் என்று அச்செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சீரமைக்கப்பட்ட முழியன்குளம் திறப்பு விழாவில் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் கலந்து கொண்டு உரை நிகழ்த்தினார். புதுச்சேரி பூரணாங்குப்பத்தில் உள்ள முழியன்குள திறப்பு விழாவில் புதுவை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் கலந்து கொண்டார். பின்னர் அவர் பேசுகையில், பூரணாங்குப்பம் கிராம மக்களின் ஒற்றுமைக்கும் சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் விழிப்புணர்வுக்கும் கிடைத்த இந்த வெற்றி விழாவில் கலந்து கொள்வதில் தான் மகிழ்ச்சி அடைவதாகவும் 400 ஆண்டுகால பழமையான குளத்தை சீரமைக்கும் இந்த சமுதாய பங்கெடுப்பை பாராட்டி இதில் கலந்து கொண்டிருக்கும் மத்திய நிதி அமைச்சருக்கு தன்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்வதாகவும், நீர்தான் எல்லாவற்றிற்கும் ஆதாரம், நீரின்றி அமையாது உலகு என்று ஒரே வரியில் சொன்னார் திருவள்ளுவர். நீர் வளம் இருந்தால்தான் விவசாயம் செழிக்கும், பொருளாதாரம் வளரும், சமுதாய முன்னேற்றம் அடையும். நம்முடைய முன்னோர்கள் இதை நன்றாக உணர்ந்திருந்தார்கள். அதனால்தான் ஏரிகள், குளங்கள், கால்வாய்கள் போன்ற நீர்நிலைகளை உருவாக்கி பாதுகாத்தார்கள். இன்று புதுச்சேரியில் மட்டுமல்ல, இந்தியா முழுவதும் நீர்நிலைகளை பாதுகாப்பது ஒரு மிகப்பெரிய சவாலாகவே மாறியிருக்கிறது. இதனால் நிலத்தடி நீர்மட்டம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. புதுச்சேரி நகரப்பகுதியில் கூட குடிநீரில் உப்புத்தன்மை என்ற ஆபத்தான அளவை எட்டியிருக்கிறது. பாரத பிரதமர் சொல்லுவார், மழை எங்கே பெய்கிறதோ தண்ணீர் அங்கே நிலத்தில் பூமிக்கு போய் சேர வேண்டும் என்று. வயலில் பெய்கின்ற மழை அங்கேயே பூமிக்குள் இறங்க வேண்டும். கிராமத்து எல்லைக்குள் பெய்கின்ற மழை அந்த நிலத்திலேயே நிலத்தடி நீராக மாற வேண்டும் என்று சொல்வார்கள். விவசாயிகள் என்ன செய்வார்கள் என்றால், வயல்களை சுற்றி ஒரு குறிப்பிட்ட அகலத்திற்கு பள்ளத்தை ஏற்படுத்துவார்கள். வயலில் நிரம்பி வழிகிற தண்ணீர் அந்த பள்ளத்தில் தேங்கிவிடும், வெளியே போகாது. அதேபோல ஊருக்குள் பெய்கின்ற மழை நீரை ஊரில் உள்ள குளத்தில் சேமித்து விடுவார்கள். பாரத பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் மத்திய அரசு நாடு முழுவதும் உள்ள ஆறுகள், குளங்கள், ஏரிகளை பாதுகாக்க நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது. ஜல் சக்தி, கேட்ச் த ரெயின் போன்ற திட்டங்கள் மூலமாக நீர் பாதுகாப்பு பற்றிய விழிப்புணர்வு நாடு முழுவதும் ஏற்பட்டிருக்கிறது என்று குறிப்பிட்ட அவர், குறிப்பாக கேட்ச் த ரெயின் வேர் இட் ஃபால்ஸ் வென் இட் ஃபால்ஸ் என்ற இயக்கம் ஒவ்வொரு துளி மழை நீரையும் சேமிக்க வேண்டும் என்ற விழிப்புணர்வை தந்திருக்கிறது. பிரதமர் தொடங்கி வைத்த மிஷன் லைஃப் ஸ்டைல் ஃபார் என்விரான்மெண்ட் இயக்கம் சுற்றுச்சூழலை பாதுகாப்பது அரசின் பொறுப்பு மட்டுமல்ல, அது ஒவ்வொரு குடிமகனின் கடமை என்பதை சொல்லியிருக்கிறது. பூரணாங்குப்பம் கிராம மக்கள் செய்திருக்கும் இந்த சீரமைப்பு பணி பாரத பிரதமரின் மிஷன் லைஃப் இயக்கத்தின் உண்மையான நோக்கத்தை பிரதிபலிக்கிறது. நம்முடைய புதுச்சேரி அரசு மாநிலத்தில் உள்ள 82 ஏரிகளை மறுசீரமைக்க 480 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஒரு திட்டத்தை உருவாக்கி இருக்கிறது. மத்திய அரசின் ஒப்புதலுக்கு அது அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. இன்று உலகம் முழுவதும் கிளைமேட் சேஞ்சின் தாக்கம் அதிகரித்து வருகிறது. ஒழுங்கற்ற மழை, வறட்சி ஒரு பக்கம், வெள்ளம் ஒரு பக்கம் என்று சவால்களை நாம் சந்தித்து வருகிறோம். நம்முடைய பாரம்பரிய நீர்நிலைகளை நாம் மீட்டு எடுப்பது இந்த சவால்களை எதிர்கொள்ளும் சிறந்த வழியாக இருக்கும். ஒரு கருத்தை இங்கே பதிவு செய்ய வேண்டும் என்று தான் நினைக்கிறேன். இந்த குளத்தை திறந்து வைப்பதோடு நம்முடைய பொறுப்பு முடியவில்லை. அதனை தொடர்ந்து பராமரித்து பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு நம் அனைவருக்கும் இருக்கிறது என்றார். மேலும் மாணவர்கள், இளைஞர்கள் இந்த பணியில் முக்கிய பங்காற்ற வேண்டும். சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, நீர் சேமிப்பு, மரக்கன்று நடுதல், பிளாஸ்டிக் பயன்பாட்டை குறைத்தல் போன்ற செயல்பாடுகளில் நீங்கள் முன்னிலையில் இருக்க வேண்டும். நண்பர்களே, நம்முடைய குழந்தைகளுக்கு வீடு, நிலம், சொத்து, வங்கி கணக்கில் பணம் மட்டும் சேமித்து வைத்தால் போதாது. வரும் தலைமுறைக்கு தூய்மையான காற்று, சுத்தமான குடிநீர், பசுமையான சுற்றுச்சூழல் ஆகியவற்றை விட்டுச் செல்ல வேண்டும். புதுச்சேரியில் மற்ற கிராமங்களுக்கு முன்மாதிரியாக ஊக்கமளிக்கும் விதமாக குளத்தை சீரமைத்திருக்கும் பூரணாங்குப்பம் கிராம மக்களுக்கும் இதை முன்னெடுத்த தன சுந்தராம்பாள் அறக்கட்டளைக்கும் தன்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் என்று கூறிய அவர், அதேபோல மக்களின் முயற்சிக்கு பல வகையிலும் துணையாக இருந்த சமூக அமைப்புகள், வாலண்டியர்ஸ், அதிகாரிகள், நிதியுதவி அளித்து அவர்களை ஆதரித்தவர்கள் என்று அனைவருக்கும் தன்னுடைய மனப்பூர்வமான பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும், இந்த குளம் நீர் நிரம்பி மண்ணின் வளத்தை, மக்களின் வாழ்வை மேம்படுத்தும் என்று வாழ்த்தி தன்னுடைய உரையை நிறைவு செய்வதாக அவர் கூறினார். வில்லியனூர் சிறுவர் விடுதிக்கு ரூபாய் 1 லட்சம் மதிப்பிலான படுக்கைகளை PHRT 167 அமைப்பு வழங்கியுள்ளது. புதுச்சேரி வில்லியனூரில் செயல்பட்டு வரும் அன்னை லூர்து சிறுவர் மேல்நிலைப்பள்ளி விடுதிக்கு PHRT 167 அமைப்பின் சார்பில் 6 படுக்கை வசதி கொண்ட பங்கர் கட்டில்கள் அன்பளிப்பாக வழங்கப்பட்டன. இந்த திட்டத்தை அன்பு சூர்யா முன்னின்று ஒருங்கிணைத்தார். மேலும் சுமார் 1 லட்சம் ரூபாய் மதிப்பிலான கட்டில்களை தாராளமாக வழங்கிய
ஸ்குவாட்ரன் லீடர் கோபிராஜனுக்கு PHRT 167 அமைப்பினர் நன்றி தெரிவித்தனர். விடுதியில் தங்கி கல்வி பயிலும் மாணவர்களின் வசதிக்காக வழங்கப்பட்ட இந்த கட்டில்கள் அவர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்றும் இதுபோன்ற சமூக நலப் பணிகளை தொடர்ந்து மேற்கொள்வோம் என்றும் PHRT 167 அமைப்பின் நிர்வாகிகள் தெரிவித்தனர். புதுவை சான்றோர்குல தர்ம பரிபாலன சபையின் சார்பில் மாப்போ சிவஞான கிராமணியாரின் 121வது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி சான்றோர் குலத்தின் ஒப்பற்ற தலைவர் ஐயா திருமயலை பொன்னுசாமி சிவஞான கிராமணியார் அவர்களின் 121வது பிறந்தநாள் விழா புதுவை சான்றோர் குல தர்ம பரிபாலன சபையின் சார்பில் புதுவை பாலாஜி திரையரங்கம் அருகில் நடைபெற்றது. பூக்களால் அலங்கரிக்கப்பட்ட திருவுருவப் படத்திற்கு சபையின் மாநில தலைவர் சாமிநாதன் கிராமணி மலர் தூவி மரியாதை செலுத்தினார். அதனைத் தொடர்ந்து 100க்கும் மேற்பட்டவர்களுக்கு காலை உணவு வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து சித்தன்குடியில் அமைந்துள்ள தலைமை அலுவலகத்தின் சார்பில் அமைந்துள்ள ஐயா மாப்போசி அவர்களின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் சபையின் நிர்வாகிகள், தமிழ்நாடு புதுச்சேரி நாடார் பேரவைத் தலைவர் மற்றும் நிர்வாகிகளும் கலந்து கொண்டு ஐயா அவர்களின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செய்தனர். இந்த நிகழ்ச்சியில் புதுவை சான்றோர் குல கிராமணியார் தரும பரிபாலன சபையின் அவைத்தலைவர், ஒருங்கிணைப்பாளர்கள், சட்ட ஆலோசகர், பொருளாளர், துணைத் தலைவர்கள், துணை செயலாளர்கள், துணை பொருளாளர்கள், செயற்குழு உறுப்பினர்கள், தலைமை சபையின் நிர்வாகிகள், பத்திரிகை நிர்வாகிகள், இளைஞரணி தலைவர் மற்றும் நிர்வாகிகள், மகளிரணி தலைவர் மற்றும் நிர்வாகிகள், அனைத்து தொகுதி தலைவர்கள் மற்றும் நிர்வாகிகள், உறுப்பினர்கள் உள்ளிட்டோர் திரளாக கலந்து கொண்டனர். சுவாதி நட்சத்திரத்தை முன்னிட்டு புதுச்சேரியை அடுத்த மொரட்டாண்டியில் உள்ள வரலாற்று சிறப்புமிக்க 72 அடி உயர அதர்வான பத்திரகாளி பிரியங்கரா ஆசிரமத்தில் அமைந்துள்ள 16 அடி உயர லட்சுமி நரசிம்மருக்கு பிரம்மாண்ட சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. மகாவிஷ்ணுவின் 4வது அவதாரமான ஸ்ரீ நரசிம்மரின் அவதார நட்சத்திரமாக சுவாதி நட்சத்திரம் கருதப்படுவதால் ஒவ்வொரு மாதமும் இந்த நாளில் லட்சுமி நரசிம்மருக்கு சிறப்பு வழிபாடுகள் நடத்தப்பட்டு வருகின்றன. அதன்படி நடைபெற்ற அபிஷேகத்தில் 108 லிட்டர் பால், 108 லிட்டர் தயிர், 108 கிலோ மஞ்சள், 108 கிலோ சந்தனம், 108 லிட்டர் கரும்பு சாறு, இளநீர், தேன் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்கள் மற்றும் புனித பொருட்களை கொண்டு சிறப்பு அபிஷேகங்கள் செய்யப்பட்டது. இந்த நிகழ்வை ஆசிரம பீடாதிபதி நடாதூர் ஜனார்தன சுவாமிகள், இளைய பீடாதிபதி வரத தேசிகன், தலைமை அர்ச்சகர் பாலாஜி பட்டர் மற்றும் பட்டாச்சாரியார்கள் தலைமையில் நடத்தினர். அபிஷேகத்தை தொடர்ந்து சிறப்பு அலங்காரம், தீப ஆராதனை மற்றும் பக்தர்களுக்கு தரிசன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு லட்சுமி நரசிம்மரை தரிசித்து வழிபட்டனர். போலியோ நோயிலிருந்து பொதுமக்கள் தங்கள் குழந்தைகளை பாதுகாத்துக் கொள்ள சிறப்பு முகாம்களை அணுகி பயனடையும்படி புதுச்சேரி சுகாதாரத்துறை இயக்குனர் டாக்டர் செவ்வேல் புதுச்சேரி மக்களுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளார். புதுச்சேரி சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ள பத்திரிகை செய்தியில், குழந்தைகளை பாதிக்கக்கூடிய போலியோ நோயிலிருந்து பாதுகாக்க இந்திய அரசு வருடா வருடம் தீவிர போலியோ சொட்டு மருத்துவ முகாமை நடத்துகிறது. உலகத்தில் உள்ள 200 நாடுகளில் ஆப்கானிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் தவிர அனைத்து நாடுகளிலும் போலியோ நோய் ஒழிக்கப்பட்டுவிட்டது. இந்த வருடம் ஞாயிற்றுக்கிழமை அன்று புதுவை பகுதியில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் காலை 7 மணி முதல் மதியம் 3 மணி வரை 5 வயது வரை உள்ள அனைத்து குழந்தைகளுக்கும் போலியோ சொட்டு மருந்து கொடுக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. புதுவை யூனியன் பிரதேசத்தைச் சேர்ந்த 74,124 குழந்தைகளும் இதில் பயனடைவர். புதுவை யூனியன் பிரதேசத்தில் கிராமம் மற்றும் நகர்ப்புறங்களில் 424 முகாம்கள் மற்றும் பொதுமக்கள் அதிகம் கூடுகின்ற இடங்களான பேருந்து நிலையம், ரயில்வே நிலையம், பூங்காக்கள், கோயில்கள் மற்றும் வணிக வளாகங்களில் 31 இடங்களிலும் சொட்டு மருந்து கொடுக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. போலியோ மீதான வெற்றி 2 சொட்டுக்கள் மூலம் தொடரட்டும் என்றும், கூடுதல் விவரங்கள் தெரிந்து கொள்வதற்கு தங்கள் பகுதியில் உள்ள ஆஷா, ANM, அங்கன்வாடி பணியாளர்களை தொடர்பு கொண்டு பொதுமக்கள் தெரிந்து கொள்ளலாம் என்றும், உடல் ஊனத்தை உண்டாக்கக்கூடிய போலியோ நோயிலிருந்து பொதுமக்கள் தங்கள் குழந்தைகளை பாதுகாத்துக் கொள்ள இந்த சிறப்பு முகாம்களை அணுகி பயனடையும்படி புதுச்சேரி சுகாதாரத்துறை இயக்குனர் டாக்டர் செவ்வேல் புதுச்சேரி மக்களுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளார். தமிழக வெற்றிக் கழகத்தின் வேட்பாளர் உடல் தானம் செய்தார். தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு கதிர்காமம் சட்டமன்ற தொகுதியின் தமிழக வெற்றிக் கழகத்தின் வேட்பாளரும்
அன்பே சிவம் அறக்கட்டளையின் நிறுவனருமாகிய திருமதி ஜெயந்தி ராஜவேலு கதிர்காமம் தொகுதியில் உள்ள கனகன் ஏரியில் மரக்கன்றுகளை நட்டு எளிய மக்களுக்கு 25 கிலோ அரிசி பைகளை வழங்கியும் கொண்டாடினார். மேலும் மக்களுக்கு தொண்டாற்றக்கூடிய அந்த மாபெரும் தலைவருக்காக இந்திரா காந்தி அரசு ஆராய்ச்சி மருத்துவக் கல்லூரியில் தனது உடலை தானமாக எழுதி கொடுத்தார். மேலும் ஜெயந்தி ராஜவேலு கூறுகையில், மக்களின் தங்க மகனின் பிறந்த நாளுக்காகவும் மக்கள் மத்தியில் உடல் மற்றும் உறுப்பு தானத்தை பற்றிய ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாகவும் இந்த உடல் தானம் படிவத்தை பூர்த்தி செய்து கொடுத்ததாக கூறினார். 400 ஆண்டுகால பழமை வாய்ந்த முடியன் குளத்தை மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் திறந்து வைத்து கிராம மக்கள் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்தார். புதுச்சேரியில் புனரமைக்கப்பட்ட பழைய கலங்கரை விளக்க திறப்பு விழாவில் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கலந்து கொண்டு திறந்து வைத்தார். சர்வதேச போதைப்பொருள் எதிர்ப்பு தினத்தை ஒட்டி புதுச்சேரியில் காவல்துறை சார்பில் மாரத்தான் போட்டி நடைபெற்றது.